Alarantanara. Audaralariantanarelaraladaraladara. Ye mamarola masheri bakara balabara. Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. நீ நல்லவர். Jesus. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Holy Spirit. Hallelujah. 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 Jesus. Hallelujah. 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 ஆராதனைக்குரியவரே, ஆராதிக்க சிறந்தவரே, நல்லவரே, நல்லவரே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Jesus.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மறைவிடமே, புகலிடமே, உறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரங்கள், சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு புகழுகிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ராஜா நீ நல்லவர். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்மலை ஆனவரே, எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மை மனதார துதிக்கிறோம், உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ராஜா நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். உமக்கு ஆராதனை, ஒருவருக்கே ஆராதனை. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah, hallelujah, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நன்மைகளை தவறாமல் செய்கிறவரே, கிருபைகளை குறையாமல் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இருந்தவரே, இருக்கிறவரே, வருகிறவரே, எங்கள் பலனே, எங்கள் கேடகமே, எங்கள் கண்மலையே, எங்கள் மகிமையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துணையே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, அப்பா பிதாவே, அப்பா உங்களுக்கு தான். ஆமே. முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு. ஜீசஸ் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன்.
துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து துயரம் மறந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஒரே சத்தமாய், அப்பா ஆமென். உங்களுக்கு தான் அல்லேலூயா ஆராதனை, க்ளோரி. அப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் ஆமென். என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை. அப்பா அப்பா அப்பா, ஒருவருக்கு தான் ஆராதனை, ஆராதனை. ரபலப சதரப கரபலப ரியாதனரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்தவரே, எங்கும் நிறைந்த ஏகோவாயிலோகி, ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்கள் நீதியே எங்கள் நீதியே ஏகோவாசிற்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஏகோவாசிற்கேனோ. கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. இயேசுவே ஆராதனை. அப்பா ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஷலபா கரபலபர பலரா. உருவாக்கும் தெய்வமே, உருவாக்கும் தெய்வம் ஓசேனோ. ஆமென்.
உருவாக்கும் தெய்வமே, உருவாக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. ஆமென். அப்பா ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை, 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை விரித்து கேளுங்க. சீர்படுத்தும், சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே, ஆராதனை உமக்கே. கேளுங்க. ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஓ, ரெண்டு கரங்களை அசைத்து ஆராதனை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் ரிபல மரப சந்தரப கடரபலரா ஆராதனை, ஆராதனை. உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. ஜீசஸ் உமக்கே. பரிகாரியே, ஓ பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பரிகாரியே, எனக்காய் பலியானீரே, ஆராதனை சொல்லி பாடுவோம். ஆராதனை, ஆராதனை. ஒரே சத்தமாய் அப்பா. ரபலம ஷிரிப கடரபல மதுடரா, ரிமம்ரல மகரமா சந்தனல மதுடரா, ஆராதனை. ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில், ராப்பகலாய் அமர்ந்து இயேசு ராஜா, ராப்பகலாய், ராப்பகலாய் துதித்து மகிழ்ந்திருப்பேன், துதித்து. ஆமென். எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து. ஆமென் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
சத்தமாய் அப்பா glory amen ஆராதனை சத்தமாய் அப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை glory லவா ஷேரவல பரதுடரா ஆமென் ஆமென். ஆராதனை ஒரு விசை கூட ஆராதனை உமக்கு அப்பா அப்பா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஒருவருக்கே எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க உம்மை ஆராதிக்கும்படி தேவன் பாராட்டி இருக்கிற உம்முடைய மேலான தயவுக்காக நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்ததாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. முழுவதும் பிரசன்னத்தினால் எங்களை கத்த நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒரு மனதை கட்டளையிடுங்க. வந்து கொண்டிருக்கிற ஒரு தடையில்லாமல் வந்து சேர கத்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நடத்துகிற உடைய மகனை கத்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர். முற்றிலும் ஆளுகை உண்டாகட்டும். வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கத்தர் எங்களோடு இடைபடும், எங்களை உருவாக்கும், எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதித்து மகிழ கத்த கிருபை செய்வீராக. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரை. ஆராதிக்க விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்தப்புறப்படுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவர். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி எழுந்து நின்று 32வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 32. Thank you Jesus. சங்கீதம் 32 சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். ஆமென், ஹalleluya. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் சொல்ல முடியும், கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுனாலதான் நான் நிக்கிறேன்? ஹalleluya. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் ஓ நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. ஓ நிம்மதி, ஹalleluya, அது நிரந்தரமா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி 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 நன்றி ராஜா. நன்றி பலி, நன்றி பலி. ஓ நல்லவரே, ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பா. நன்றியோடு மகிழ்ச்சியோடு நான் பாடணும். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரம். சில பிரச்சனை சால்வ் ஆகும் போது அப்பாடா நிம்மதி அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்லும் போதே இந்த சவுண்டு கேட்கலன்னாலும் அவங்க சொல்றது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து அப்படி இருக்கும். ஹalleluya. சிலர் சொல்றத பார்த்தா சவுண்டு கேட்டாலும் நம்ப முடியல. நிம்மதி பிறந்தது. ஆமா, இயேசு என்னோடு இருக்கிறார். நன்றி பலி செலுத்துவோம். கரங்களை தட்டி பாடி எல்லாரும் சேர்ந்து. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. உம்மால் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரம். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான்
ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே இரவெல்லாம் இரவெல்லாம் காத்தி கிருபையாய் இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தி ஆமென். மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே உம்மோடு உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி ராஜா. ஆமென். கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. உரமா சந்தர பலவரா. ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே ஆமென். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. உமக்காய் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம். நன்றி செலுத்துவோம். கோடி கோடி நன்றி ராஜா. ஆமென். கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க. வேதனை துன்பம் வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாள் பிரிக்காதையா. சொல்லுங்க. நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உன்னிழலில் நான் நாள்தோறும். கரங்களை தட்டி சந்தோஷமாய் கோடி கோடி நன்றி ராஜா. ஆமென். கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே என்றும். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பா. நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. ஆமென். கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றி ராஜா. கோடி கோடி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் கர்த்தரை போல இரட்சகர் இல்லை. நம் தேவனை போல பரிசுத்தர் இல்லை. அவரை போல ஒரு கண்மலையும் இல்லை. எத்தனை பேர் இதை சொல்லும் போது எத்தனை பேருடைய இருதயம் மகிழுகிறது.
ஹalleluya. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் ஆமென். பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்ற. அன்னாள் பாடின பாட்டு இது. ஆமென். ரொம்ப உடைஞ்சி, அதாவது இதுக்கு மேல இனி எனக்குள்ள கண்ணீர் இல்லை, அந்த அளவுக்கு அழுத ஒருவளை இப்படி சொல்லி பாட வைத்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. மிகவும் அழுத ஒருத்தங்களை மிகவும் கலிகூற பண்ணி பாட வைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க, நல்ல கையை தட்டிருங்க. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். பாடுவோமா சேர்ந்து? உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் என் கொம்பு. ஆமென். பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ஆமென், உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர். ஆமென். உம்மை போல கன்மலை. ஹல்லேலூயா. மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. பாடுங்க. என்னை நினைத்தீர் நீர் கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. என் இதயம் மகிழ்கிறது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம். ஆமென். பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது. ஆமென், ஆமென். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை.
அவர் செய்ததை சொல்லி பாடுவோம். புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. ஆமென். அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இருதயம். ஆமென். அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல உம்மை போல ஓ ஹல்லேலூயா, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை. ஒரு விஷயம் கூட, புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. கிருபையப்பா உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு. ஆமென். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது. ஆமென். பகைவர்கள் மேலன் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. ஹல்லேலூயா. ஆமென். போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. ஹல்லேலூயா. உம்மை போல. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவரை போல ஒருவரும் இல்லை. ஆமென். ஆமென். எந்த இடத்துல இருந்து அன்னாள் அழுதாளோ அதே இடத்துல கொண்டு வந்து இந்த பாட்டு பாட வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னாள் பாடின பாடலை சங்கீதகாரன் எடுத்து எழுதி சங்கீத புத்தகத்திலே சேர்க்க கர்த்தர் வைத்தார். ஆமென். தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அனுமதித்த, நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு சூழ்நிலை நம்மை கீழே தள்ளினாலும், ஆமென், நம்மை அமிழ்த்தி தாழ்த்தினாலும் அதிலிருந்து நம்மை மேலே கொண்டு வர நம் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. சொல்லுங்க. நான் அன்னாள் கற்பனையிலேயாவது நினைச்சிருப்பாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆக்சுவலா எல்கானா இன்னொரு மேரேஜ் பண்ணதுக்கு ரீசனே என்னதான்? குழந்தை இல்லை. அந்த காலத்தில் அப்படி குழந்தை இல்லைன்னு இன்னொரு மேரேஜ் பண்ணுவாங்க. இந்த காலம் அப்படி கிடையாது. ஆமென். இந்த காலம் அப்படின்னா ஆண்டவர் தள்ளிடுவார். இந்த காலம் அப்படி கிடையாது. அது தேவன் கொடுக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். நம்ம 1000 தான் என்னதான் தலைகீழ எடுத்து நின்னா அது கர்த்தர் கொடுக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ள. அவர் என்ன கொடுக்கிறாரோ சந்தோஷமா வாங்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோ அழுவாங்க, அழுது கொண்டே இருப்பாள். அப்படிதான் இருக்கும் பைபிள். அழுது கொண்டே இருப்பாள். மனம் கசந்து, இந்த மனம் கசந்துங்கிறது அவ்வளோ பெயின்ல வரக்கூடிய கண்ணீர், அவ்வளோ பெயின். ஆமென். அவ்வளோ வழியில
அவங்களாம் நினைச்சிருப்பாங்களா, இதே இடத்துல நாளை கொண்டு வந்து என் இதயம் மகிழ்கின்றது இப்படி பாட. எதுக்கு இது சொல்றேன்னா, எந்த ஒரு நிலையிலிருந்தும் எழும்பி வர பண்ண என் தேவனுக்கு முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோபுவுக்கு எல்லாத்தையும் 2 மடங்கா கொடுத்தாராம். இருந்தது கிடைச்சாலே போதுங்கிற மனநிலைமைக்கு யோபு வந்துட்டார். முந்தின சீர் அப்படி இருந்தாலே. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்கு நான் என்ன வேணும்? 500 ஒட்டகம் போச்சா, நான் 1000 வச்சுக்கோ. ஆண்டவர் இப்ப இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ஆண்டவரே, எல்லாம் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன இவ்வளவு நாள் இப்படி எம்டியா வச்சிருக்கிறீங்க? இதுதான் கேள்வி. தேவன் தரும்போது மொத்தமா தந்துடுவார். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன தேட வச்சீங்களா? என்ன ராத்திரி பகலா ஜெபம் பண்ண வச்சீங்களா? ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை. இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிற, இதுல இருந்து நான் வெளியே வருவேன். என் பலத்தால் அல்ல, என் பராக்கிரமத்தால் அல்ல, ஆனா என் தேவனுடைய ஆவியினாலே தான். புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, கிறிஸ்துவை ஆவியானவர் எழுப்பினார், அந்த ஆவியினாலே நம்மையும் எழுப்புவார். எங்கிருந்து எழுப்பினார்? மரணத்திலிருந்து. ஹல்லேலூயா. அந்த ஆவியினாலே. ஆமென். அதாவது நம்ம வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுப்போம். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. கல்றே திருப்பி கொடுத்துட்டு வந்தார். ஏப்பா அப்படியே நீ ஃப்ரெஷ்ஷா தந்த, என்ன ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்க, நான் வச்சுக்க. அது யாருக்கு கல்ற? யோசேப்பு ஃப்ரெஷ்ஷா. என்ன யோசேப்பே, உனக்குன்னு கட்டி வச்ச கல்றி அவரை கொடுக்குற? 3 நாள் தான், 3 நாள் தான். சிலர் நம்மகிட்ட வண்டி கேட்பாங்கல்ல, எங்கேயாவது போறீங்களா? இல்லை, அதுவரை போயிட்டு வந்துடட்டா, சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல. கவலைப்படாத யோசிப்பே, 3 நாள் உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே கல்றையை திருப்பி கொடுத்து அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தேன். நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் 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 என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். சத்தமா சொல்லுங்க, என்னை பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து கூப்பிட்டு சொல்லுங்க, இப்ப இருக்கிற நிலையிலிருந்து உங்களை மேல கொண்டு வருவா. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்றீங்களா? ஆமென். சிலர் பார்த்தா நான் இப்ப நல்லா தானே இருக்கிறேன், ஆமென், கர்த்தர் கொண்டு வருவா. அப்படி எழுந்து நிற்கலாமா? எழும்ப பண்ணும் அந்த பாட்டை கொஞ்சம் எழும்பி பாடுவோமா? ஆமென். நாங்க இப்படிதான் இருப்போம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும், நான் கழுகை போல என்னை எழும்ப பண்ணும், நான் எழும்புவேன். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலம் உள்ளவர். சத்துருவை காட்டிலும்
வாழ்வை கட்டும் தேவன். இத சொல்லுங்க. சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பா. நம்புறீங்களா? சத்துரு ஈடிக்க வேகமா இப்ப எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவோம். என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன் அவர் வேலைத்தான். என்னை எழுப்ப பண்ணும் அவன், நான் எழுப்புவேன். ஹல்லேலூயா. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்னும் குறையவில்லை. சொல்லுங்க. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன் அவர் வேலைத்தான். என்னை எழுப்ப பண்ணும் நான் எழுப்புவேன். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். ஆமென். என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். ஹல்லேலூயா. சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க ஹல்லேலூயா. என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன். ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன். ஓ, என்னை எழுப்ப பண்ணும், என்னை எழுப்ப பண்ணும், நான் எழுப்புவேன். ஓ, என்னை எழுப்ப பண்ணும். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழுப்புவேன். Glory, glory, glory. என்னை எழுப்பப்படும். ஆமென். சத்துரு இடிக்க, சத்துரு இடிக்க எழுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க. ஹல்லேலூயா. கட்டுவிப்பார். என்னை எழுப்பப்படும். ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நான் எழுப்புவேன். என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். Glory, 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 glory. Hallelujah. என்னை எழுப்பப்படும், நான் எழுப்புவேன். ஆமென். என்னை எழுப்பப்படும், நான் எழுப்புவேன். அவர் வேலைத்தான். என்னை எழுப்பப்படும். ஹல்லேலூயா. நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன்.
என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். Glory, 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 glory. என்னை எழும்ப பண்ணும். ஆமென், ஆமென், ஆமென். நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். Glory, 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 glory. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ எஸ் எஸ் எஸ். கர்த்தர் திரும்ப கொண்டு வருவா, கர்த்தர் திரும்ப கொண்டு வருவா. கைபிடித்து தூக்கி எடுப்பா, கைபிடித்து தூக்கி எடுப்பா. எந்த இடத்துல பேதுரு அமிழ்ந்தானோ அதே இடத்துல கைபிடித்து தூக்கி எடுத்தா. எந்த இடத்துல பேதுரு வெறுமையை கண்டானோ அதே இடத்துல நிறைவை கொடுத்தா. Jesus, 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 Jesus. திரும்ப 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 திரும்ப. ரிபாலா கலா பலரபா உடரபா லபா கரபாலரா ஓரபாலா பதுடரபா செரே ரிமா மரகலா ரபா ரேமா க்ரோசெலா ரபா கரா. ஹalleluya, hallelujah, hallelujah. என்னை எழும்ப பண்ணுவா, என்னை எழும்ப பண்ணுவா. ஓ thank you Lord, thank you Lord. ஓ இடிக்கப்பட்ட என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவா. விழுந்து போன என் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவா. கைவிட்டு போன என் நன்மைகளை திரும்ப கொண்டு வருவா. என் தேவன் நல்லவர், நற்சீர் உண்டாக செய்கிறவர், நற்சீர் உண்டாக செய்கிறவர். Glory, glory, glory. Worship Him, worship Him. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் அதை செய்வார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா, நம்மோடு இருந்து நமக்காக யாவையும் செய்கிறார். ஹalleluya. ஓ என்னை எழும்ப பண்ணும். ஓ ஜீசஸ், நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் என்பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறைய. ஆண்டவர் மீகாவை கொண்டு கேட்டார், கர்த்தருடைய கை, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. இவ்வளவு தான் எனக்கு செய்ய முடியும் நினைக்கிறியா? இதுக்கு மேல என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆமே, உங்களுக்கு முடியும் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எந்த நிலையிலிருந்து உங்களை எழும்பி வர பண்ணணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த விஷயத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, நான் லாக்கா இருக்கிற ஆண்டவரே, நான் அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உங்களாலான என்னை தூக்கி எடுக்க முடியும். நீர் என்னை கை தூக்கி எடுக்கிறவ, கை தூக்கி எடுக்கிறவ. ஆண்டவர் அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Jesus, Jesus, எனக்கு இந்த 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 பலவீனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. உங்களால முடியும்பா, உங்களால முடியும்பா. பலத்தால பராக்கிரமத்தால முடியாதது உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே. என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா, வெளியே கொண்டு வாங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. நீர் உயரத்திலிருந்து கை நீட்டி ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டு என்று தாவீது சொன்னது போல எங்களை சொல்ல வைங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. நீரெல்லாம் பார்த்து கொள்ளுகிறது. ஓ நன்றி, நன்றி, நன்றி,
எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்கள் கண்மலையானவரே, நமக்காக யாவையும் செய்கிறவர், யாவையும் செய்கிறவர், நமக்காக எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், யாவையும் செய்கிறவர். சீஷர்கள் ஒருபுறம் பிரயாசப்படுறாங்க. கரையில வந்து பார்த்தா அவங்களுக்கு மீனும் அப்பவும் ரெடியா இருக்கு. ஆமென். ஒரு புறம் நம்மளை பிரயாசப்பட வைத்தாலும் இன்னொரு புறம் நமக்கானதை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். வந்து பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு, ரெடி பண்ணி வைக்கிறார். மாலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு, எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆமென். எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. யோவான் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தார்களாம். ஜீசஸ் 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. கரையில என்ன நடக்குதுன்னு தெரியல. இயேசு இருக்கிறது தெரியும், ஆனா அது பக்கத்துல அவங்களுக்கானது ரெடியானது தெரியல. தூரத்துல இருக்கிறது வரைக்கும் தெரியாது. அவர் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் அங்க என்ன செஞ்சு வச்சிட்டு இருக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியல. அது தெரியணும்னா கிட்ட வரணும், கிட்ட வரணும். இயேசு நிற்கிறதை கண்டார்கள். பேதுரு கடல்ல கொதிச்சிட்டார். அவருக்கு இதே வேலையா போச்சு. இயேசுவை பார்த்தாலே கடல்ல இறங்கிடணும். அவங்க இயேசுவை பார்த்தாங்க. என்ன பார்க்கலன்னா, கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதை, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதை, அப்பத்தையும் கண்டார்கள். ஏங்க, ஆண்டவருக்கு மீன் ஃப்ரை பண்றதுக்கு கரிநெருப்பு வேணுமா? உண்டாகட்டும்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். சில காரியத்தை உண்டாகட்டுப்பா அப்படி கொடுக்கல அவரு. அவர் அப்ப நெருப்பை மூட்டி மீனை பிடிச்சி எடுத்து வச்சு, அவர்கிட்ட இருக்கிற பவர்ல ஃபிஷ் ஃப்ரை உண்டாகட்டும்னா உண்டாகும். அப்படி செய்யல. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டே இருக்கிறார். கிட்ட வரதுக்குள்ள ரெடி ஆயிரும். நல்லவர். ஆமென். டி மைனர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. அப்படியே கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, எனக்காக என் கண்ணா. இந்த வார்த்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. எனக்காக glory, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வேன். சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய. ஆமென். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது.
ஹalleluya. உம் வேளைக்காய் கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆமென். உம் வேளைக்காக ஆமென். பொறுமையை எனக்கு தாங்க. பொறுமை வேணும். ஆமென். நம்ம பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தரலாம், ஆண்டவரே தரல, உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கிறது இருக்கு, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறது இருக்கு. ஆமென். ப்ரிப்பேர் பண்ணி நான் தான் செய்வேன். இது தூதர்களை வந்து கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா, ஒண்ணு அங்க வேற யாருமே கிடையாது. ஆமென். இவங்க மீனை பார்க்க கடலுக்கு போனாங்க, ஒன்னும் பிடிக்கல. இயேசுவை பார்த்தாங்க, மீனை பார்த்தாங்க. நம்ம இயேசுவை பார்க்காம வேற எதெல்லாமோ பார்க்க போறோம், ஒன்னும் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. இயேசுவை பார்த்து அவரே காட்டி தருவார். வலதுபுறம் வலையை போடுங்கள். ஆமென், ஆமென். கடல்ல இருக்க நமக்கு தெரியாது, கரையில இருக்க அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வலதுபுறம் வலையை போடுங்கள். 200 முழம் தூரத்தில் இருக்கிறாங்க. இந்த கரிநெருப்பு அவங்க பார்க்கல, இது பேசணும்னே நினைக்கல. ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறார். அங்க பார்த்தா நெருப்பு மூட்டி கரெக்டா மீனை ஃப்ரெண்ட்ல இப்படிலாம் மாத்தி எல்லாம் போட்டு சூப்பர் ஃப்ரை, தந்தூரி ஃபிஷ்ஷா அழகா அப்பம் சுட்டு வச்சு அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் தூரத்தில் இருக்கும்போது ஒண்ணுமே தரலி. ஆண்டவரை கிட்ட வந்து பாரு, வெந்துட்டு இருக்கு, ஃப்ரை ஆயிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு, ரெடியாரு சொல்லுங்க, ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் ஆரம்பம். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால். ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். ஆமெனப்பா, ஆமெனப்பா. நீர் சொன்ன நிறைவேற்றுவீர். ஆமென், ஆமென், ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது. காத்திருக்கிற சகோதரா, சகோதரி, நீ ஏன் கவலைப்படுற? அப்பா இருக்க, பயமே நாமே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லு, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. என் கண்ணால பார்க்க வைப்பீங்க ஆண்டவரே. என் கண்ணால திருப்பி பண்ணுங்க. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை
செய்வீர். ஓ, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஆமென். என் கண்ணான செய்வீர். ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது ஹல்லேலூயா. ஆமென். நீ செய்ய நினைத்தது ரெண்டு கரங்களை விரித்து கிருபை கேளுங்க. கிருபையை எனக்கு உரிமையை எனக்கு நீ செய்ய நினைத்தது ஆமென். ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி எடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் இதிலேயே பிடிச்சு வைக்கிறதுனால இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம். ஒன்று முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த சரித்திரத்துக்குள்ள போகவில்லை. காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறதை என் ஆவியில உணர்கிறேன். விசேஷமாய் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறார். ஒரு சில வார்த்தைகள் வாயிலே போட்டு விட்டார். இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன போடுறாருன்னு தெரியல. நமக்கு டைம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் பேசுவார். மறுபடியும் வெளிப்படுத்தினார்னு இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, வார்த்தையை சொல்ல தம்மை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையை நிறைவேற்ற தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். ஆமென். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார். அதை நிறைவேற்ற அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆளை காணல. பல நேரத்தில் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: உனக்கு தேவன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். நீ நிற்கிற ஆழத்தின் கரையிலே கர்த்தர் இருப்பதை நீ பார்ப்ப. மறுபடியும். ஆமென். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, மறுபடியும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். முதலாவது வார்த்தையோடு வெளிப்படுத்தினவர் இப்பொழுது வார்த்தை நிறைவேறுகிறதை காணும்படி தம்மை வெளிப்படுத்துவார். இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீமோன் சொல்ற நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கூட மற்ற சீஷர்களும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போயிட்டாங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை என்று 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அந்த ராத்திரியில உண்மையில என்ன நடந்திருக்கும்? இவங்க பிடிக்கல, ஆனா அவர் என்ன செஞ்சிட்டு பிடிச்சிட்டார். ஏன்னா இவங்க பார்க்கும்போது அவர் கையில தூண்டுல பார்க்கல, கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் மீன் அதன் மேல 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல. அப்ப நைட்டுக்கு இவங்க பிடிக்கல, யார் பிடிச்சிட்டா? நான் தனியா மெடிடேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆமா, உங்க கூட சேர்ந்து மெடிடேட் பண்ணலான்னு பார்த்தா யார் மேத்யூ பிடிச்சா? ஏசப்பா பிடிச்சா. ஆமா,
அல்லேலூயா. என்னது அர்த்தம்? என் கையில மாட்டாதது அவர் கையில மாட்டான். ஆமே. பேதுரு பிடிக்கிறது இயேசுவுக்காகவா? இந்த ராத்திரி பெந்தேகோஸ்தே நாளில பேதுரு பிடிச்சது இயேசுவுக்காக. ஆனா இந்த நைட்டு பேதுரு பிடிக்கிறது யாருக்காக? பேதுருக்காக. இயேசு பிடிச்சது யாருக்காக? சரி, நீங்க பேதுரு கிட்ட வாங்க. நான் இங்க போனா நீங்க எங்க போறீங்க? நான் அங்க போனா நம்ம என்ன சீசா விளையாடிட்டு இருக்கிறோமா? பேதுரு பிடிக்கிறது யாருக்காக? இயேசு பிடிச்சது யாருக்காக? பேதுருக்காக. ஏன் நான் பிடிச்சு எனக்கு கிடைக்கலன்னு எனக்காக இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. பேதுரு இரவு முழுவதும் பிடிச்சது அவனுக்காக. இயேசு இரவு முழுவதும் பிடிச்சது பேதுருவுக்காக. ஆண்டவரே, நான் போன எனக்கு வாய்க்கல, எல்லாம் ரெடி ஆயிட்டு வா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. சத்தமா சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. ஜீசஸ். காத்திருக்கிறவனுக்கு காத்திருக்க காரியம் கிடைக்கிறது வரைக்கும் அவனுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? 5வது வசனம், ஒன்றுமில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிற காரியம் கிடைக்கும் வரைக்கும் அவர்களுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஏதாவது இருந்தா நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமே. ஒண்ணுமே கிடையாது. காத்திருக்கும் காலத்துல நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. இதான் காத்திருக்கும் காலம். யோசேப்புக்கு 30 வயது ஆகிறது வரை யோசேப்பின் காத்திருப்பு காலம். 17வது வயதில் அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டது. அண்ணன்களை பார்க்க போறான், அதுவும் பறித்து கிழிக்கப்பட்டது. அதன் பிறகு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. போர்த்திபாரின் வீட்டில், அதுக்கப்புறம் ஜெயில கொண்டு போடுறாங்க, ஜெயில் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவன் நேராக போர்த்திபாரின் வீட்டுக்கு போகிறான். அங்கே மேனேஜர் ட்ரெஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த வீட்டில் இருக்கிற கிழவி என்ன பண்ணிட்டா? பிடிச்சு கிழிச்சிட்டா. அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போன அந்த வஸ்திரம். இது ஒரு ட்ரெஸ் கூட பெர்மனண்ட் கிடையாது. காத்திருக்கிறவனுக்கு ஒரு வஸ்திரம் கூட சொல்ல முடியாது. இல்ல. ஏதாவது இருக்குதான் கேட்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? காத்திருக்கிறவன்ட்ட பதில் என்ன தெரியுமா? இல்லை. ஆமென். ஜீசஸ். ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள் ஒன்னும் இல்லை. ஆனா கரையில இயேசு நிற்கிறார். அங்க யாருக்காக நிற்கிறார்? பேதுருவுக்காக. யாருக்காக நிற்கிறார்? எனக்காக நிற்கிறார். ஒண்ணு இல்லாதவனுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணி நிற்கிறார். இதுதான் அன்பு. இந்த ஒண்ணும் இல்லாதவனுக்காக ஒரே ஒருத்தர் நிற்பார், ஒரே ஒருவர் நிற்பார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. பிள்ளைகளை ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய லைட்டா சிரிச்சிருப்பார். ஒண்ணு இல்லையா? பை அப்படி சொல்லல. பேதுரு, நான் முதல் முறை உன்னை சந்திக்கும் போதும் உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணு இல்லை. அப்போ நான் உனக்காக நின்னேன். இப்போ உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. 200 முழம் தூரத்தில் இருந்தார்கள். 8வது வசனத்தில் இருக்கிறது.
200 முழம் தூரத்தில் இருந்தார்கள். அவங்க இயேசுவை மட்டும் பார்க்கிறாங்க. அவங்க எதை பார்க்கல? எதை பார்க்கல? மீனை பார்க்கல. அவங்க எதுல மீனை பார்க்க ட்ரை பண்ணாங்க? கடல்ல. ஆனா இயேசு மீனை எங்க வச்சிருந்தார்? கரையில. காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தது ஒரு நினைவுல கூட தோன்றாது. ஆமென். நினைவுல கூட தோன்றாது. பொதுவா மீன் பிடிக்கிற சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. போட் எடுத்துட்டு எங்க போவாங்க தெரியுமா? ஆழத்துக்கு போவாங்க. கர்த்தர் எங்க வச்சிட்டாரு? கரையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் கிட்ட தான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அவர் பக்கத்துல தான் வச்சிருக்கிறார். அப்ப நான் எதை தான் சுத்தி சுத்தி வரணும் தெரியுமா? உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளில் அவர்கிட்டே இருந்தா போதும். நல்ல கவனிங்க. இந்த சீஷர்கள் எத்தனை வருஷம் இயேசுவோடு இருந்தார்கள்? 3 வருஷம். இயேசு யாருக்கு நிறைய அப்பங்களை கொடுத்தார்? அப்பங்கள் அற்புதம் எங்க நடந்துச்சு? வனாந்திரத்தில் நடந்துச்சு. அங்க யாருக்கு கொடுத்தார் அப்பங்களை? 3 நாள் கூட இருந்தவங்களுக்கு. 3 நாள் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தார்? அங்க சுடல, அங்க நெருப்பு போடல, அங்க உண்டாகட்டும்னார், உண்டாச்சு கொடுத்தார். ஆனா 3 வருஷம் காத்திருக்கிறவனுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்றார். ப்ரிப்பேர். என்னோட தான் கர்த்தர் பேசுறார். நிச்சயம் உள்ளவங்க சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். ஏன் எனக்கு அப்படி தரல? நான் ரெடி பண்றேன். ஒவ்வொரு விறகா எடுத்துட்டு, உனக்கு தெரியாதுப்பா, நானே பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்து பார்த்து செய்யணும். இங்க பார்த்தா அது 9வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் சமுத்திரத்தில் பயணிக்கிறோம். இன்னும் 200 முழம் தூரம் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? எனக்கு இயேசு தெரிஞ்சிட்டார்னா பக்கத்துல ரெடியாயிரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சில உள்ளங்களுக்கு இது தேவையா இருக்கு. இன்னைக்கு சங்கீதம் 32ல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது பேசும்போது தெரியும், ஓ இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமென். அப்படியே மூட. அதனாலதான் இன்னைக்கு வாசித்த சங்கீதம் இதுதான், 32 தான் வாசித்தோம். யாரோடு? ஒருவேளை இங்க இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆன்லைன்ல கூட சில உள்ளங்கள் இருக்கலாம். ரெடியாரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால். 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பார்த்துட்டாங்க.
இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவங்க கொண்டு வராங்க. 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார். கையை வைக்க விட மாட்டார். வீட்டில் ஏதாவது பலகாரம் சுடும்போது பிள்ளைங்க வந்து அந்த சூட்டில் கை வைக்கும் போது ஒரு அடி. இந்த காத்திருப்பும் காலத்தில் எத்தனை பேர் கையில் அடி விழுந்துன்னு தெரியல. வெயிட் பண்ண, நான் இருக்கிற எடுத்தாரேன். வெயிட் பண்ண. காத்திருக்கும் வைக்கிறீங்க, அடியும் தரீங்க. சிலருக்கு அதான் கை தட்ட முடியல. கை தட்டும் போது சிலர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்க, நல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அப்படி இப்படி இருக்காங்கனாலே அப்படியே மனசுல தோணும், ஆண்டவரே கரியுது. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ அப்போ மீன் சீஷர்கள் நடுவில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒரு விஷயம் தெரியும், நம்ம நன்மையில இன்னொரு ஆள் கை வைக்க கர்த்தர் விட மாட்டார். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைத்திருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அதுக்கு காத்திரு. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. கொடுத்துட்டார். கொடுத்ததோட அங்க ரிலேஷன்ஷிப் முடியல. இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம், அன்பா இருக்கிறியா? இப்படி கேட்க காரணம், இந்த காத்திருப்பின் காலம் இன்னும் 200 முழம் தான் இருக்கு. அதுக்குள்ள பின் வாங்கிட்டே பேதுரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாது பேதுரு. நீ எதிர்பார்த்த வேலையா இருக்கக்கூடாது. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல, அதுவா இருக்கக்கூடாது. ஆமே. நமக்கு எல்லாருக்குமே தேவைகள் இருக்குங்க. எல்லை பெரிதாக பெரிதாக தேவை பெரிதாகும். ஆமே. எல்லாருக்குமே தேவை இருக்கு. நம்ம ஒரு காத்திருக்கிறோம். ஒரு வார்த்தையை அவர் தாராரு, அதை பிடிச்சு காத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நீ என்ன நேசிக்கிற நேசம், அதாவது நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு, வைக்க போகிற அன்பு, நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை அது கிடைக்கலன்னா உன் நேசமும் அதோட போயிருமா? இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும். சபையே கேளுங்கள். மற்றவர்களுக்கு ட்ரீட் பண்றது போல அல்ல, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ட்ரீட் பண்றது. 3 நாள் காத்திருந்தாங்க, உண்டாகட்டும் என்றார், கொடுத்துட்டார். 3 வருஷம் காத்திருக்கிறவர்களுக்கு, உங்களை ரொம்ப வருஷம் காத்திருக்க வைக்கிறாருன்னா அவர் இன்னும் வெயிட்டா தர போறார். அந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீர்களான்னு கேட்கல, இந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், அன்பா இருக்கிறியா? 3 வருஷம், 30 வருஷம், 25 வருடம் காத்திருந்தவனை சிநேகிதன் என்றார். 40 வருடம் காத்திருந்தவனோடு முகமுகமாய் பேசினார். ஆமென். காத்திருக்கிற சகோதரா, சகோதரி, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை தருவார். அவர் உண்மை உள்ளவர்.
அவருடைய உண்மை அது செய்யும். நான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். Do you love me? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறார். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை தான்ப்பா எனக்கு பிடிக்கும். I love you Jesus. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை தார், கிருபை தார். அப்படியே தலைகளை தாழ்த்தி முழங்காற்படிக்கிட்டு, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் உம்மை அதிகம் பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டுமே. காத்திருந்து பெற்றுக்கொண்டவங்க இங்க இருக்கிறீங்க, பெற போறவங்க இருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இவைகளா இருக்கக்கூடாது. இன்னும் நமக்காக நிக்கிறார்ல, இன்னும் நமக்காக நிக்கிறார்ல. இவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது வேற ஒருத்தர் கூட அங்க இல்ல. காத்திருக்கிற சகோதரா சகோதரி, உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா இருக்கிறவங்களும் காணாம போயிருவாங்க. ஆனால் அவர் வந்து நிப்பார், உனக்காக உனக்காக நிப்பார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட நேசிக்க கிருபையை கேளுங்க, நேசிக்க கிருபையை கேளுங்க. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலோ நான் உம்மை மட்டும். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள், ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுவே. ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் கிருபையை தாங்கப்பா. பலவீன நேரம், பலவீன நேரம், பலமுள்ள காலத்தில் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும். சொல்லுவோம், உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதும் அப்பா. உம்மை விட்டு போதுமே, இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம். ஆமென். உம்மை அதிகம் அதிகம். உம்மை அதிகம், உம்மை அதிகம், உம்மை அதிகம். பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை மெய்யாக உம்மை, மெய்யாக உம்மை வாழ வேண்டுமே. கிருபை தான். அதிகம் அதிகம், உம்மை அதிகம் அதிகம்.
உம்மை விட்டு ஏன் உங்களை காத்திருக்க வைக்கிறார் தெரியுமா? உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறவங்களை ரொம்ப காத்திருக்க வைப்பார். மீதி எல்லாம் போனாலும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலருக்கு உடனே கொடுத்து விட்டுறார் கிளம்புன்னு. ஆனா உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார், நிறுத்தி வச்சிருக்கிறார், நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரிசல்ட் என்ன? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆனா கலங்காத, அது உன் கை விட்டு போகல, அது அவர் கையில இருக்கு. நீ பிடிச்சு கிடைக்கல, அவர் உனக்காக பிடிச்சு வச்சிட்டாரு, உனக்காக எடுத்து வச்சிருக்கிறார், செப்பரேட் பண்ணி வைத்திருக்கிறார், பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார், பாதுகாத்து வைத்திருக்கிறார். உனக்கான வேலை வரும்போது உன்னை கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் எடுத்து தருவார். அவர் அதை உனக்கு எடுத்து தருவார். ரேமலரோ ஷெரே பலரோ ரிமல வர பலமரே ஷெரே தரே ரிமம்ரே லரோ தரே ஷெரே மம்ரோ ரிமம்ரே ஷெலரே அந்தரே. ஹalleluya 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 ஹalleluya. காத்திருக்கிற சகோதரா, காத்திருக்கிற சகோதரி, திடமனதாயிரு, திடமனதாயிரு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ரொம்ப காத்திருக்க வைத்தது நோக்கம். உன்னை அவர் நேசிக்கிறார். ஓ ரிமம்ரே லரே ரிமம்ரே லரே அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. அமர்ந்திருப்பே அமர்ந்திருப்பே சாய்ந்திருப்பே ஏசையா ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தன். நேசிக்கிறேன் சொல்லுங்க. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி என் உயிருள்ள இந்த இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி உயிருள்ள துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya
ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் நல்லவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற மகிமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை காண பண்ணி சாட்சியாய் நிறுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கிருபை அதற்காக அதிகமாய் தாங்க ஆண்டவரே. உண்மையா நேசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.